கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இன்றைக்கு என்னுடைய செய்தி இது எப்படின்னா, போன டிசம்பர்லேயே நான் ஜெபம் பண்ணிட்டேன். இந்த ஆண்டுக்கு நான் இந்த முதல் செய்தி என்ன கொடுக்கணும் அப்படின்ட்டு அது ஆண்டு உறுதிப்படுத்திக் கொண்டே இருக்கிறார். அவன் உறுதிப்படுத்திட்டாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முதல் 2 ஞாயிறு அவன் கொடுத்தனால நான் கொடுக்க முடியல. ஓகே, கர்த்தர் இல்லையா எல்லாவற்றும் அறிந்திருக்கிற தேவன். இல்லையா பின்னாடி என்ன நடக்க போவதெல்லாம் எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்னாடியே அவர் சொல்லியிருக்கிறார். ஆமென். அதனால நல்ல தேவன். ஆமென். என்னுடைய செய்தி ஒரு மைனர் ப்ராஃபட் இல்லையா. மைனர் ப்ராஃபட் என்னது? சின்ன தீர்க்கதரிசன புத்தகத்தை அது 2வது புத்தகம் என்னது சொல்லுங்க. சின்ன தீர்க்கதரிசன புத்தகம் முதல் புத்தகம் என்னது? 2வது. ஆமென். ஹல்லேலூயா. 12 மைனர் ப்ராஃபட்ஸ் இல்லையா. சிறிய தீர்க்கதரிசன புத்தகம் எத்தனை? 12. அதில் 2வது தீர்க்கதரிசி. ஆமென். யூத ஜனங்களுக்காக ஆண்டவர் அவர் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறதை நான் பார்க்க முடிகிறது. இப்போ 2வது அதிகாரத்தில் யோவேல் இல்லையா 3 அதிகாரம் இருக்குது. அந்த 2வது அதிகாரத்தில் ரொம்ப அந்த தீர்க்கதரிசி என்னத்தை சொல்லுகிறார், என்ன வாக்குத்தத்தம் கொடுக்கிறார் யூத ஜனத்துக்கு. ஆமென். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்புறம் வேற என்னது? ஆமாம், வேற என்ன இருக்கு? ஆமென். முன்மாறி பின்மாறி. ஆமென். ஹல்லேலூயா. என்னது? மாம்சமான யாவர் மேலே என் ஆவியை ஊற்றுவேன். எங்கே பார்க்குறோம்? 2:28 பார்க்குறோம். இதே ரெஃபர் பண்ணுறாரு ஒரு அப்போஸ்தலர். மற்றவங்க சொல்லணும். வேற யார் சொல்லுங்கள், எந்த அதிகாரத்தில் ரெஃபர் பண்ணுறாரு புதிய ஏற்பாட்டில்? அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் பெந்தைக்கோஸ்து நாள் இல்லையா, அதான் ரெஃபர் பண்ணுறாரு இல்லையா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எங்கே? தீர்க்கதரிசி யோவேல் தீர்க்கதரிசி சொன்ன காரியத்தை பேதுரு அங்கே ரெஃபர் பண்ணுறதை பார்க்குறோம். ஆமென். அது நிறைவேறுகிறது. ஆமென். ஆண்டவர் சொல்லுகிற ஒவ்வொரு தீர்க்க தரிசனமும் அது நிறைவேறும். அது உண்மை, சத்தியம். அதான் விசுவாசிகள் யாரும் நீங்கள் சந்தேகப்படவே கூடாது. நான் விசுவாசித்தேன். சங்கீதத்தில் வாசமில்ல, விசுவாசிக்கணும் ஒருத்தர் பேசிக்கிட்டே இருக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. ரொம்ப ஆண்டவர் நல்லவர். ஆமென். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். என்னுடைய செய்தி அதான். முதல் பாடலிலையும் முதல் பாட்டில் என்ன பார்த்தோம்? முதல் பாட்டில் முதல் சரணம் என்னது சொல்லுங்க பார்க்கலாம். போஷித்தேர். அது என்ன பாடம்? அந்த என்னது? பிள்ளைகளை ஆண்டு முழுவதும் போஷித்தேர். பிள்ளைகளை மறவாமல் ஆண்டு முழுவதும் போஷித்தார். அடுத்த வரி குறைவுகளை கிறிஸ்துவுக்குள் நிறைவாக்குகிறவர். நான் என்ன செய்தி கொடுக்க போன அவங்களுக்கு தெரியாது. ஆமென். ஆவியானவர் எல்லாவற்றும் அறிந்திருக்கிற தேவன். 2வது பாடல் என்னது? அதான் இவங்களை அபிஷேகத்தை பற்றி ஜெபமன்னன் இல்லையா அப்படி சொன்னார் இல்லையா. அதே மாதிரி ஆண்டவர் ஆவியின் அபிஷேகத்துக்கு 2வது அதிகாரத்தில் வருது. ஆமென். அல்ல யோவேல். ஆமென். கர்த்தருக்கு மகிமுண்டாவதாக. ஆமென். ஆண்டவர் இல்லையா சார். இந்த தம்பி கூட சொன்னார்ல, வெட்கப்பட்டு தலைகுனிய விடமாட்டேன், வெட்கப்பட்டு போவதில்லை. எல்லாமே ஆச்சரியமாக இருக்குது எனக்கு. இவங்க ஏற்கனவே சொல்லிட்டாங்க எனக்கு. ஆமென். நான் தான் உங்களுக்கு திரும்ப அதை தான் சொல்ல போகிறேன் உங்களுக்கு. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் எப்படி உறுதிப்படுத்துகிறார் பாருங்கள் செய்தி. ஆமென். தலைகுனிய விடமாட்டேன். ஆமென். வெட்கப்பட்டு போவதில்லை. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தரை நம்புகிறவர்கள். ஆமென். கர்த்தர் எவ்வளோ காட் கன்ஃபார்ம்ஸ். ஹல்லேலூயா. தேவன் எப்படி உறுதிப்படுத்துகிறாருங்கிறது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது எனக்கு இல்லையா. சோதரம் அவங்க பாடின பாட்டல் என்ன பாட்டு? தேவைகளை சந்திக்கிறவர், தேவைகளை காட்டிலும் பெரியவர். ஆமென். ஏல் ஈரே. அப்புறம் இன்னும் இதில் கூட பண்ணேன். அதில் அதே யெகோவா ஈரே வந்துச்சா? அது என்ன பாட்டு இல்லையா. ஏல் ஈரே யெகோவா ஈரே எல்லாம் ஒன்று தான். ஆமென். ஏல்னு என்ன அர்த்தம்? தேவன். ஏல் டேனியல் காட் ஆஃப் இல்லையா. அது மாதிரி ஹல்லேலூயா. ஏல் பெத்தேல் இல்லையா, ஹவுஸ் ஆஃப் காட். அப்படின்னா ஏல்னு என்னது? தேவன். ஈரேனா போதுமானவர், எல்லா தேவைகளையும் பார்த்து கொள்வார் அல்லையா. அந்த யெகோவா ஈரே என்கிறதான பெயர் கொடுத்தவர் யார்? ஆமென். எங்கே கொடுத்தாரு? ஆமென். இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இல்லையா. ஏன் கேட்குறேன்னா, நிறைய கேட்டு அப்படியே மறந்துடும் நம்ம. அதனால் கேட்க மறந்து ஆபிரகாம் யெகோவா ஈரே என்று அவன் சொன்னான். தேவைகளை அவர் சந்திப்பார். ஆமென். ஹல்லேலூயா. அதனால் இன்னைக்கு
ஆண்டவர் வந்து ரிப்பீட்டடாக நம்மளோட பேசிக்கொண்டு இருக்கிற காரணம் இதுதான். ஆமென். யோவேல் 2வது அதிகாரம் 25-26 நாம் வாசிப்போம். அல்லேலூயா. நான் உங்களிடத்தில், யோவேல் 2:25-26, நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சனையாகிய வெட்டுக்கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். ஆமென். ஹல்லேலூயா. நான் திரும்ப அளிப்பேன். I will restore to you the years that locust hath eaten. ஆமென். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, நீங்கள் சம்பூரணமாக சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆமென். அதே போல் அந்த 28வது வசனத்துலேயும் அதான் பார்க்குறோம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஊழியக்காரன் கடைசி ஊழியக்காரன் மேலும் நாட்களிலே என் ஆவியை ஊற்றுவேன் இல்லையா. பின்பு மாம்சமான யாவர் மேலே என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரர் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களை காண்பார்கள், வாலிபர் தரிசனங்களை காண்பார்கள் இல்லையா. ஸ்தோத்திரம். ஆண்டவர் இந்த எல்லாத்தையும் கரெக்டாக இந்த பாடல் மூலம் செய்தியின் மூலம் எல்லாத்தையும் ஆண்டவர்கள் ஏற்கனவே சொல்லிவிட்டார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். நல்ல பிதாவே, நீர் எங்களுக்கு ஆண்டவரே நீ என்ன சொல்ல இருக்கிறீர் அதை சொல்லிக் கொடுக்க முடியாது. ஜெபிங்கள் உற்சாகப்படுத்தும், விசுவாசத்தை பலப்படுத்தும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்க நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். யோவேல் தீர்க்கதரிசி 1வது அதிகாரத்திலே அவர் சொல்லுகிறார் இல்லையா, எல்லாம் என்ன கேளுங்கள் என்று அவர் சொல்லுகிறார் இல்லையா. முதல்ல தான் கேளுங்கள். ஆமென். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். 1 அதிகாரத்திலே அவர் என்ன சொல்லுகிறார்? கேளுங்கள், விழித்து எழும்புங்கள், புலம்புங்கள், அழுங்கள், இதெல்லாம் சொல்றாரு. ஏன்னா எல்லாமே போயிடுச்சு இல்லையா. சோதம் பொருளாதாரம் சீர்குலைந்த நிலை இருக்கிறது. த எக்கானமி டிவைஸ்டட். ஆமென். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். உங்களுடைய பொருளாதாரத்தின் நிலைமை எப்படி இருக்கு? எல்லாம் போயிடுச்சு, அவ்வளோதான். எல்லாத்தையும் ஆண்டவர் தான் அனுப்பினார். அதெல்லாம் வெட்டுக்கிளி பச்சை எல்லாத்தையும் அனுப்புனது யாரு? நான் அனுப்பினதை அதான் சொல்றாரு இல்லையா. அதனால வந்து ஏன் அவர் அனுப்புனார்னா, அவங்க ஆண்டவர் வாக்குத்தத்தங்கள் ஏராளமான வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார். ஆனால் இந்த நேரத்தில் வாக்குத்தத்தங்கள் எல்லாம் அதுக்கு ஆப்போசிட்டாக நடந்திருக்கிறது. ஆனால் மீண்டும் அந்த வாக்குத்தத்தை அவர் திரும்ப தருவேன் என்று அவர் சொல்லியிருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அவர் திரும்ப தருகிற தேவன். ஏதேன் தோட்டத்திலே ஆதாம் ஏவாள் இழந்து போனதை ஆண்டவர் திரும்ப அவர் எல்லாவற்றையும் தருகிறார். திரும்ப எல்லாவற்றையும் தருகிறார். அதிகாரத்தை தருகிறார், நல்ல எண்ணங்களை தருகிறார், விசுவாசத்தை தருகிறார், அவருடைய சாயலை தருகிறார். எல்லாவற்றையும் தருவேன் சொன்னவர் இல்லையா ஆண்டவர். God will restore. ஆமென். நம்ம எதெல்லாம் இழந்தோமோ எல்லாவற்றையும் அவர் தருவார். அதெல்லாம் அந்த 1வது அதிகாரத்தில் நம்ம பார்க்கிறோம். அதனால் வந்து அந்த உங்களுடைய எல்லா பொருளாதாரத்தை நான் என்ன பண்ணுவேன்? சீர்குலைந்த பொருளாதாரத்தை நான் சீர்படுத்துவேன் என்று ஆண்டவர் இங்கே உரைக்கிறது. அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்க? உபவாசித்து என்ன பண்ணுங்க? அழ வேண்டும், மனம் திரும்ப வேண்டும் என்ன சொல்ல. repent, fast and pray and repent, then I will restore. ஆமென். ஹல்லேலூயா. எப்பொழுது தருவேன் சொல்றாரு? அன்று எப்போது தருவேன் சொன்னாரு? சொல்லுங்க. உபவாசித்து அழுது புலம்பி இருதயத்தை கிழித்து கொண்டு மனம் திரும்பிய போது ஆண்டவர் நிச்சயம் தருவேன் என்று அவர் சொல்லுகிறார். ஆமென். அதனால் நமது பொருளாதாரத்தில் எங்கெங்கெல்லாம் நம்ம வந்து குறைந்து இருக்கிறோமோ எல்லாவற்றையும் ஆண்டவர் உயர்த்த அவர் வல்லவராக இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதனால் வந்து நீங்கள் எச்சரிப்பின் எக்காலத்தை கேளுங்கள். எக்காலத்தை ஊதுகின்றார். எச்சரிப்பின் எக்காலம். ஆமென். அல்லேலூயா. அதெல்லாம் எக்காலத்தை சீயோனிலே எக்காலம் ஊதுங்கள் என்று பார்க்கிறோம். ஆமென். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். எக்காலத்தின் இல்லையா அங்கே இல்லையா அழுகையின் எக்காலம், அதை எக்காலத்தை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அதன் பிறகு அவர் ஆசீர்வாதத்தை குறித்த ஒரு வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் இங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆமென். தேசமே பயப்படாத மகிழ்ந்து கலிகூறு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். ஆமென். ஹல்லேலூயா. தீர்க்கதரிசனம் வருது. தேசமே பயப்படாதே, கர்த்தர் பெரிய காரியங்களை அவர் செய்ய போகிறார் இல்லையா. உன் தேவைகளை காட்டிலும் கர்த்தர் பெரியவர். ஆமென். ஹல்லேலூயா. அவர் பெரிய காரியங்களை அவர் நிச்சயம் அவர் செய்வார் என்று அங்கே பார்க்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதனால் மனம் திரும்புவது அவசியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அவர் ஆசீர்வாதத்தை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் இல்லையா ஏராளமான இதற்கு முன்பாக இல்லையா ஸ்தோத்திரம் ஆரம்பத்தில் மோசேக்கு ஆண்டவர் அநேக வாக்குத்தத்தங்களை அவர் தந்திருக்கிறார். ஆமென். ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார் உபாகமம் 11:12 உபாகமம் 11:12 அது உன் தேவனாகிய கர்த்தர் விசாரிக்கும் தேசம். எந்த தேசம்? ஆமென். ஹல்லேலூயா. அது இல்லையா கானான்
உன் தேவனாகிய கர்த்தர் விசாரிக்கும் தேசம். வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் முடிவு மட்டும் எப்பொழுதும் உன் தேவனாகிய கர்த்தரின் கண்கள் அதன் மேல் வைக்கப்பட்டிருக்கும். ஆமென், ஹல்லேலூயா. இந்த ஜனவரி இல்லையா 2024 எண்டு வரைக்கும் அவருடைய கண்கள் யார் மீது இருக்கும்? நம்ம எல்லாருமே கானான் தேசத்துக்குள் தான் இருக்கும் இல்லையா? வாக்கு பண்ணப்பட்ட தேசம். ஆமென், ஹல்லேலூயா. we are chosen generation. ஹல்லேலூயா. நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாக இருக்கிறோம். அவருடைய கண்கள் ஆரம்பம் முதல் முடிவு மற்றும் நம்மை மீது தான் இருக்க போகுது. ஆமென். ஆண்டவர் கண்ணை வச்சவர் விலகவே மாட்டார். ஆமென். நீதிமான்கள் மீது அவருடைய கண்கள் எப்பொழுதும் நோக்கி கொண்டு விளாவிக் கொண்டே இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. God's eyes are, ஆமென், roaming to and fro. ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவருடைய கண்கள் சுத்திக்கிட்டே, நம்ம தான் சுத்தி வருது. ஆமென், ஹல்லேலூயா. அவர் உன்னை கைவிடுவதும் இல்லை விலகுவதும் இல்லை என்று அவர் சொல்லி இருக்கிறார். கர்த்தருக்கு நன்றி. ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தனால் அவர் என்ன சொல்றாருன்னா, நான் உன்னை போஷிப்பேன், திருப்தியாக்குவேன். நிறைய இடத்துல அவர் இல்ல எதனால போஷிப்பான்? உச்சிதமான கோதுமையினால் உன்னை திருப்தியாக்குவேன். கோதுமை இருக்கு 2 வகையான, வார் கோதுமை, உச்சிதமான கோதுமை இல்லையா? வார் கோதுமை ரொம்ப புவர் பீப்புள் தான் சாப்பிடுவாங்க. ஆமென். அதுதான் உனக்கு என்ன தருவேன்? உச்சிதமான கோதுமை, த ஃபைனஸ்ட் வீட். ஃபேட், ஃபைனஸ்ட்னா ஃபேட்னு அர்த்தம். கொழுமையான கோதுமையை உனக்கு தருவேன்னு சொல்றாரு இல்லையா? ஆண்டவர் எவ்வளோ அருமையாக வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அதுதான், கொழுமையானதை புசிப்பீர்கள், திருப்தியா சாப்பிடுவீங்க. ஆமென், ஹல்லேலூயா. குறைவே உங்களுக்கு இருக்காது. ஆமென். எப்பொழுது குறைவு வரும்னா அவர் விட்டு போகும்போது தான், கெட்ட குமாரன் அப்பா விட்டு போகும்போது தான் அவனுக்கு எல்லாமே வருது. பஞ்சம் வருது, கொழுமை, எல்லாம் சகிக்க முடியாத நிலைமை இல்லையா? சோது நமக்கு எல்லாம் தெரியும். ஹல்லேலூயா. அதனால் நம்ம எப்பொழுதெல்லாம் ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்திருக்கிறோமோ அந்த ஆண்டவர் நமக்கு ஆசீர்வாதத்தை ஊற்றி கொண்டே இருப்பார். நம்முடைய ஜெபத்துக்கு பதில் தந்து கொண்டே இருப்பார். அவளை நம்மை கனம் பண்ணுவார். நம் மூலமாக அதிசயங்களை செய்வார், அற்புதங்களை செய்வார். ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் எப்பொழுதும் பிதாவுக்கு ஆண்டவர் கீழ்ப்படிந்திருந்தார், கனம் பண்ணினார். அவருடைய வார்த்தையை கேட்டு அப்படியே செய்தார். அதனால அவருடைய ஆண்டவர் எல்லா ஜெபத்தையும் பிதாவானவர் கேட்டு அற்புதம் அடையாளங்களை செய்தார் என்று நான் பார்க்க முடிகிறது. ஆமென், ஹல்லேலூயா. அதனால ஆண்டவர் ஏராளமான வாக்குத்தத்தங்களை அங்கே நம்ம மோசையின் மூலமாக மற்ற எல்லா தீர்க்கதரிசியின் மூலமாக சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. எல்லாம் என்னது இது கிடைக்கல, அதை கிடைக்கல, இறைச்சி கிடைக்கல அதுன்ற ஆண்டவர் சொல்றார் இல்லையா? யாத்திராகமம் 16:12 நீங்கள் சாயங்காலத்தில் இறைச்சியை புசி விடியற் காலத்திலே அப்பத்தால் திருப்தியாகி நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்பதை அறிந்து கொள்வேன் என்று சொல் என்றார். ஆமென். அது மாத்திரமல்ல, நிறைய லேவியராம் புஸ்தகம் 25:19, 26:5 சொல்லப்பட்டிருக்கிறது. பூமி தன் கனியை தரும், நீங்கள் திருப்தியாக சாப்பிட்டு அதில் சுகமாய் குடியிருப்பீர்கள். ஆமென், ஹல்லேலூயா. திராட்சை ரசம் பறிக்கும் காலம் வரைக்கும் போரடிக்கும் காலம் இருக்கும். விதைப்பு காலம் வரைக்கும் திராட்சை பறிக்கும் காலம் இருக்கும். நீங்கள் உங்கள் அப்பத்தை திருப்தியாக சாப்பிட்டு உங்கள் தேசத்தில் சுகமாய் குடியிருப்பீர்கள். ஆமென், ஹல்லேலூயா. சங்கீதம் 81 உச்சிதமான கோதுமையினால் அவர்களை போஷிப்பார், கண்மலையின் தேனினால் உன்னை திருப்தியாக்குவேன். ஆமென். இப்படி நிறைய வசனங்கள் இல்லையா? சங்கீதம் இதே வசனம் 147:16 சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் உன் எல்லைகளை சமாதானம் உள்ளவர்களை ஆக்கி உச்சிதமான கோதுமையினால் உன்னை திருப்தியாக்குவார். ஆமென், ஹல்லேலூயா. நீ சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள் என்று அவர் சொல்லுகிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவர் அதிசயமாய் காரியங்களை செய்கிற தேவனாய் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. பவுல் அப்போஸ்தலனை கேட்டிங்கன்னா அப்படி தான் சொல்லுவார். 4:11 பார்க்கிறோம். என் குறைச்சலினால் இதை நான் இப்படி சொல்லுகிறதில்லை, ஏனெனில் நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மனரம்மியமாய் இருக்க கற்றுக்கொண்டேன். தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், அல்லது வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும். எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாக இருக்க பட்டினியார் பரிபூரணப்படவும் நான் போதிக்கப்பட்டேன் அவர் சொல்லுகிறார். 18 எல்லாம் எனக்கு கிடைத்தது, பரிபூரணமும் உண்டாயிருக்கிறது. உங்களால் அனுப்பப்பட்டவைகளை சுகந்த வாசனையும் தேவனுக்கு பிரியமான உகந்த பலியாக நான் பெற்றுக்கொண்டேன் என்று திருப்தி அடைந்திருக்கிறேன் என்று அவர் சொல்லுகிறார். என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின் 4:19 ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவையெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமை நிறைவாக்குவார். ஆமென். இந்த ஊழியத்திற்கு ஊழியக்காரனுக்கு கொடுத்தவர்களுக்கு அவர் அதான் சொல்றாரு. எல்லாருக்கும் ஒரு அக்கௌண்ட் இருக்கு. பரலோகத்தில் என்ன இருக்குது? உங்கள் புக்கிஸ் இல்லைங்க, பேங்க்கில் அக்கௌண்ட் இருக்கிற மாதிரி நீங்கள் போடுறது எடுக்கிறது எல்லாம் தெரியும், வரவு செலவு இல்லையா? அதே மாதிரி ஆண்டவருக்கென்று, ஆண்டவர் ஊழியத்திற்கென்று, ஊழியக்காரர்கள் என்று நீங்கள் எதெல்லாம் செய்கிறீர்களோ அதற்கு ஏற்ற பலன் உண்டு. ஆமென். என்ன விதை என்ன பாட்டு கூட பண்ணீங்க? என்னது
கண்ணீரோட விதைக்கிறவன் கம்பீரத்தோடு அறுப்பான். நீங்கள் எவ்வளோ பேர் விதைச்சிருக்கிறீங்க. ஆமென். ரொம்ப கஷ்டப்பட்டு நீங்கள் விதைச்சிருக்கிறீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஆண்டோட ஊழியத்துக்கு கொடுத்துருங்க. நிறைய பேர் சொன்னாங்க, லேண்டுக்கு இந்த ஒரு வருஷமாக கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நான் இந்த லேண்டு கொடுத்தேன், இன்னொரு சீட்டு கட்டினேன், அதை இந்த இது கொடுத்தேன்னு சொன்னாங்க. ஆமையால் ரொம்ப ஆச்சரியம் இல்லையா? அதனால் உங்கள் கணக்கு உங்கள் இல்லையா அக்கௌண்ட் பரலோகத்தில் இருக்காது, அங்கே எல்லாம் எழுதி வச்சிருப்பார். அது திரும்ப அவர் தருவார். அவருடைய ஊழியத்திற்கு எதெல்லாம் கொடுத்து அன்பின் பிரயாசத்தை மறப்பதற்கு அவர் இல்லையா, அவர் மறப்பதில்லை. அவர் பொய்யுரையாத தேவன், அவர் நிச்சயம் அவர் செய்வார். அதான் அந்த பவுல் அப்போஸ்தலன் சொல்றாரு, என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவையெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். ஆமென். அக்கார்டிங் டு இட்ஸ் ரிச்சஸ். ஆமென். ஹல்லேலூயா. அவருடைய ஐஸ்வர்யத்தின்படி ஹல்லேலூயா அவர் எல்லாவற்றையும் அவர் நமக்கு தந்தருளுவார். ஆமென். ஹல்லேலூயா. அதனால் ஆண்டவர் எல்லா தேவைகளும் அற்புதமாய் சந்திக்கிறவராக இருக்கிறார். அதான் பவுலோசின் அனுபவமாக இருக்கிறது. அதனால் உங்களுக்கும் அவர் ஜெபிக்கிறார். உங்கள் தேவைகள் எல்லாம் அவர் ஆண்டு சந்திப்பார். ஆமென். கர்த்தர் உங்களுக்காக அங்கே ஜெபித்து கொண்டிருக்கிறோம். ஆண்டுக்கென்று தியாகமாய் இல்லையா ரொம்ப சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாலண்டரியாக கொடுக்குறீங்க. ஆண்டு நிச்சயம் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவார். நிச்சயம் அவர் செய்வாருங்க. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் இல்லையா. எப்படியும் அவர் நிறைவேற்றுவார். நீங்கள் ஆண்டு உயர்த்துவார். ஆமென். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். ஆண்டவர் கொடுத்துக்கிட்டே இருங்க. ஆண்டவருக்கு ஒரு நாளில் செய்வார். எங்களுடைய வாழ்க்கையில் அப்படி தான். நாங்கள் ஆண்டவர்கண்டு இல்லையா கொடுத்துக்கிட்டே எப்போ இந்த வீடு கிடச்சிது எங்களுக்கு இல்லையா. ஆமேன். 2001 வீடு கிடச்சிது. ஆமேன். எல்லாமே அப்படி தான். கார் எல்லாமே கர்த்தருக்கென்று நாங்கள் விதைத்து கொண்டே இருந்தோம். ஆண்டு நிச்சயம் நீங்கள் விதைக்கிறீங்க, உங்களுக்கு அறுக்க செய்கிறார். இன்னும் அதிகமாய் அறுக்க செய்வார். கர்த்தருக்கு மகிமையுண்டாவதாக ஸ்தோத்திரம். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் 17 அதில் கூட பவுல் அப்போஸ்தலன் நாங்கள் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆமேன். 1 தீமோத்தேயு 6:17 நமக்கு தெரிஞ்ச வசனம் தான். அது திரும்ப திரும்ப பார்க்கணும். அவ்வளோதான். ஆமேன். ஹல்லேலூயா. நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வையாமலும் நாம் அனுபவிக்கிறதற்கு சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நாம் நம்பிக்கை வைக்க வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. யார் மேல் நம்பிக்கை வைக்கணும்? ஆமென். நம் நம்பிக்கை வீண் போகாது. ஆமென். ஹல்லேலூயா. நம் நம்பிக்கை ஒருபோதும் வீண் போவதில்லை. ஆமென். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். அதனால் அனுபவிக்கிறதற்கு சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நாம் நம்பிக்கை வைக்கிறது அவசியமாக இருக்குது. ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு நிச்சயம் தருவாருங்க. ஆமென். சங்கீதம் 34:10 யாராவது சொல்லுங்க. சிங்கக்குட்டிகள் தாட்சியடைந்து பட்டினியாக இருக்கும் கர்த்தரை ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஆமென். ஹல்லேலூயா. அதனால் ஆண்டவரை தேடுகிற நமக்கு அவர் ஒரு குறைவில்லாமல் நம்ம நிற்க செய்வார். அவர் சொன்னார் அப்படியே செய்வார். வாக்கு மாறாத தேவன். திருப்தியாக்குவேன், ஆமென், உங்களை போஷிப்பேன், உங்களை நடத்துவேன் என்று சொன்னவர் நிச்சயமாக அதை செய்வார். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் அவர் நிச்சயம் அவர் செய்வார். ஆமென். பழைய ஏற்பாட்டிலே ஆண்டவர் அநேக வாக்குத்தத்தங்களை கொடுத்தார். புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஜனங்களே என்ன பண்ணார்? குறைவிலே அவர் நிறைவாக்கினார் என்று பார்க்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். எல்லாரும் கேள்விக்குறி. ஆமென். ஹல்லேலூயா. இவ்வளவு திரளான ஜனங்கள் இருக்கிறாங்க. அவங்க திருப்தி உண்டாகும்படி எப்படி அவங்களுக்கு இந்த வனாந்திரத்தில் கிடைக்கும்? ஆமென். எப்படி? திரளான ஜனங்கள், வனாந்திரம், அங்கே ஒன்றுமே கிடைக்காது. எப்படி திருப்தி உண்டாகும்படி செய்ய முடியும்? ஆமென். முடியுமா? முடியாதா? யாரால முடியும்? ஆமென். ஹல்லேலூயா. பணம் இப்படி தாங்க பணம் இருக்கு. இந்த பணம் 200 பணங்கிறார். யாரு? யோவான்ல யார் சொன்னது? ஆமாம். பிலிப்பு என்ன சொல்றாரு? 200 ரூபாய் தான் இருக்கு இல்லையா பணம். ஆமென். ஹல்லேலூயா. பணத்தை பற்றி எங்கள் கவலை இல்லை. வனாந்தரமா இல்லை, ஒன்றும் இல்லை, ஒன்றுமே கிடைக்காத ஒரு சூழ்நிலையா? ஹல்லேலூயா. கர்த்தர் எல்லாவற்றையும் அவர் மாற்றுகிற தேவனாய் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. எல்லா பிரச்சனையும் unsolvable problem. ஆமென். God can solve all problems. Hallelujah. God can do all impossible things. ஆமென். எல்லாம் முடியாதது என்று சொல்லுகிற காரியங்கள், அதனால் தீர்க்க முடியாத, பதில் இல்லாத எல்லாவற்றையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆமென். அவருக்கு தெரியும் செய்ய போகிறார் என்று. அவருக்கு தெரிந்தும் அவர் அவளை என்ன அங்கே டெஸ்ட் பண்ணுறாரு. ஆமென். ஏன்னா ஏற்கனவே அவங்கள அநேக அற்புதங்கள்லாம் கண்டிருக்கிறாங்க. இவங்க என்ன சொல்ல போகிறாங்க ஆனால் ஆண்டவர் பார்க்குறார். ஆனால் ஆண்டவர் நிச்சயம் அவர் செய்ய போகிறதை அவர் அறிந்திருந்தார். ஆமென். ஹல்லேலூயா. அதனால ஆண்டவர் நமக்கு ஏற்கனவே செய்த அற்புதங்கள் எல்லாம் அதை என்ன பண்ண ரிவ்யூ பண்ணணும். ஆண்டவர் இவ்வளோ அற்புதங்களை செய்திருக்கிறாரு, இன்றைக்கு நமக்கு இந்த தேவையில் அற்புதமாய் சந்திப்பார் என்பதை என்ன செய்யணுமா?
We should review all the miracles which God has done in the past. Amen. Hallelujah. தேவன் நமக்கு என்னென்ன அற்புதங்களை நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய முற்பதாக்களுடைய வாழ்க்கையில், பழைய ஏற்பாடு எல்லா அவருடைய வாழ்க்கையில், ஜனங்களுடைய வாழ்க்கையில், இஸ்ரேல் ஜனங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் என்னென்ன அற்புதம் செய்திருக்கிறார், எப்படி ஆச்சரியமான காரியங்களை செய்திருக்கிறார், அதெல்லாம் என்ன பண்ணோம், ரிமைண்ட் பண்ணி பார்க்கணும். ஆமென். ஹல்லேலூயா. இன்றைக்கும் ஆண்டவர் அதே தேவன் தான், மாறாத தேவன். ஆண்டவர் நிச்சயம் நமக்கு அவர் செய்வாருங்க. ஆமென். அவர் செய்யாமல் இருக்க போவதில்லை. ஆமென். ஹல்லேலூயா. சோ ஆண்டவர் நிச்சயமா நம்மை போஷிப்பார். ஹல்லேலூயா. யெகோவா அவர் ஈரேவாக இருக்கிறார். ஆமென். ஆண்டவர் சோ அதான் பார்க்குறோம். இவ்வளவு திரளான ஜனங்கள் திருப்தி உண்டாக்கும்படி வேண்டிய அப்பங்கள் இந்த வனாந்தரத்தில் நமக்கு எப்படி அகப்படும்? அது ரொம்ப ஆச்சரியம். அவன் கேட்ட கேள்வி உண்மைதான். ஹல்லேலூயா. ஆனால் அங்கே பதில் எங்கே இருக்குது? இயேசுவின் இடத்துல இருக்கிறது. ஜீசஸ் இஸ் த ஒன்லி ஆன்சர் ஃபார் எவ்ரி ப்ராப்ளம். ஆமென். ஹல்லேலூயா. அவர் தாங்க பதில் எல்லாவற்றுக்கும். ஹல்லேலூயா. அதனால் அவரை நம்ம பிடித்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. அவர் மீது நம்ம நம்பிக்கை வைக்க வேண்டும். அவரையே நம்ம என்ன பண்ணோம், அவரை நாம் தொழுது கொள்ளணும், ஆராதிக்கணும், விசுவாசம் வைக்க வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. அங்கே பார்க்கிறோம் 4 சுவிசேஷத்திலும் இந்த அற்புதம் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது இல்லையா? மத்தேயு, மார்க், லூக்கா, யோவான் எழுதின சுவிசேஷம் இல்லையா? சோத்திரம். மத்தேயு ரெண்டு முறை இல்லையா அதே அப்பத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. ஒரு 5 மீன் 2 அப்பம், இன்னொரு இதில் எத்தனை மீன், எத்தனை அப்பம்? 7 அப்பம், சில சிறு மீன்கள். ஆமென். சில சிறு மீன்கள். ஆமென். ஹல்லேலூயா. அங்கே எத்தனை கூட, இங்கே எத்தனை கூட? ஒன்று 12 கூட, இன்னொரு இடத்துல 7 அப்பம் 7 கூட. ஆமென். 5 அப்பம் 2 மீன் 12 கூட. ஆமென். பார்த்தீங்களா? ஆண்டவர் இல்லையா? சோதரன். ஆண்டவர் அதிசயங்களை செய்கிறார். 4 அதிகாரத்தில் நாம் பார்க்க முடிகிறது. எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். 5000 மென். ஆமென். ஆண்கள் மாத்திரம் எத்தனை? 5000. மீதி பேர்லாம் பிள்ளை சில்ட்ரன் இருக்காங்க, விமன்லாம் இருந்தாங்க, பெண்கள் இருந்தாங்க, எல்லாரும் இல்லையாப்பா. எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். அந்த எல்லாரும் இதெல்லாம் பார்த்தீங்களா தெரியும் உங்களுக்கு இல்லையா? சோத்திரம். அங்கே பார்க்கிறோம் மத்தேயு 15:33 பார்க்கிறோம், அங்கே 15:37 பார்க்கிறோம், அங்கே மார்க்கு 6:42 எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு எப்போ நம்ம பிள்ளைகள் முந்தி திருப்தி அடையணுங்க. அதான் அது எந்த காரியத்தில், எந்த சம்பவத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது? பிள்ளைகள் முந்தி திருப்தி அடையட்டும். எங்க? ஆமென். கானானிய ஸ்திரீ. ஆமென். ஹல்லேலூயா. பிள்ளைகளுக்கு தான் முதல்ல. ஆமென். ஃபர்ஸ்ட் ஆண்டு நம்முடைய பிள்ளையா சோதரம். பிரஜாதிகள் பிறகு ஆண்டவருடைய பிள்ளைகளாக மாறும்போது விசுவாசத்தினாலே அவர்களும் அதிலே திருப்தி அடைகிறார்கள். ஆமென். முந்தி பிள்ளைகள் திருப்தி அடையட்டும். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு முடியும். அதே போல மார்க்கு 6 பார்த்தோம், 6:8 பார்க்கிறோம். ஹல்லேலூயா. லூக்கா அங்கே பார்க்கிறோம் 6:21, 6:25 பார்க்கிறோம். 9:17 அங்கே 6வது அதிகாரம். யோவானில் 6:12 இதெல்லாம் அந்த 4 சுவிசேஷத்திலும் அங்கே இயேசு செய்த அற்புதம். எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். ஆமென். ஆண்டு திருமணத்தில் கூட ஒரு அற்புதம் செய்தார். ஆமென். முதல்ல எல்லாத்தையும் என்ன எந்த ரசத்தை கொடுப்பாங்க? ஆமென். இப்போ என்ன சொல்றார் அவரு? நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருக்கிறீரே. ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் அற்புதம் செய்கிற தேவன். ஆமென். எந்த காரியத்தில், திருமண காரியங்கள் இல்லையா, குறைவு எல்லாவற்றையும் நிறைவாக்குகிற தேவன். ஹல்லேலூயா. எந்த மனுஷனும் முன்பு நல்ல திராட்சை கொடுத்து ஜனங்கள் திருப்தி அடைந்த பின்பு ருசி குறைந்ததை கொடுப்பார். ஆனால் ஆண்டவர் இல்லையா சொல்றோம், அவர் முந்தின திராட்சத்தை பிந்தின திராட்சை ரசம் மிகவும் ருசி உறுதியாக இருக்கும் என்று நாம் அறிய வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஆண்டவர். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் எல்லாவற்றையும் அவர் செய்கிறார். ஆமென். பழைய ஏற்பாட்டில் 2 நாளாகமும் 31:10 நாம் பார்க்கிறோம். 2 நாளாகம் 31:10 சாதோக்கின் சந்ததியான ஆகிய அசரியா என்னும் பிரதான ஆசாரியன் அவனை நோக்கி, இந்த காணிக்கையை கர்த்தருடைய ஆலயத்திற்கு கொண்டு வந்து தொடங்கின நாள் முதல் நாங்கள் சாப்பிட்டு திருப்தி அடைந்தோம், இன்னும் மிச்சமும் இருக்கிறது. கர்த்தர் தம்முடைய ஜனத்தை ஆசீர்வதித்ததினால் இந்த திரட்சியான அம்பாரம் மீந்திருக்கிறது. ஆமென். என்ன பண்ண? ஆண்டவர் சமூகத்தில் கொண்டு வரணும். ஆமென். இல்லையா? அப்போ தான் ஆசீர்வதிக்கும் போது பெருகும். நம்ம கையில் வச்சுக்கூடாது. ஆண்டவர் கொடுக்குறாருன்னா உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்ததுலேருந்து என்ன பண்ணோம்? நீங்கள் ஆண்டவர் படைக்கணும் இல்லையா? அந்த சிறுவன் கையில் இருந்த அப்போ எங்கே வந்துச்சு? ஆசீர்வதிக்கும் இயேசுவின் கரத்திலே வந்ததுனால தான் அங்கே ஒரு மிராக்கிள் நடந்தது. அங்கே அவன் கையில் வச்சிருந்து அவனே இருந்தால் அவனோட முடிஞ்சிருக்கும் இல்லையா? ஆமென். ஹல்லேலூயா. அங்கே மீதம் எடுக்க முடியாது. அதனால் இங்கே அதான் சொல்கிறாங்க, நாங்கள் இல்லையா கர்த்தருடைய ஆலயத்துக்கு கொண்டு வர தொடங்கின நாள் முதல்
சாப்பிட்டு திருப்தி அடைந்தோம், இன்னும் மிச்சம் இருக்கிறது. ஹalleluya. சேவிங்ஸ் உங்களுக்கு இருக்குங்க. ஏன்னா கர்த்தர் ஆசீர்வதித்தினால், கர்த்தர் தம்முடைய ஜனத்தை ஆசீர்வதித்தினால் இந்த திரட்சியான அம்பாரம் மீந்திருக்கிறது. ஆமென். திரட்சியான அம்பாருங்க மீதி அதிகமாக இருக்கும். ஆமென். ஹalleluya. கர்த்தர் பார்த்தீங்களா? அப்போ ஆண்டவருக்கு என்ன பண்ணீங்க? ஆண்டு உங்களை ஆசீர்வதிக்கிறதுல கொண்டு வாங்க. ஆமென். சிறுவன் கையில் இருந்தால் அப்படியே புடிச்சிருக்கும் இல்லையா? அந்த விதவை அந்த ஒரு என்னது கொஞ்சம் மாவு கொஞ்சம் எண்ணெய் அதில் சாப்பிட்டு முடிஞ்சு போயிருக்காங்க கதை. ஆமென். ஆனால் பஞ்சகாலம் முழுவதும் ஹalleluya தீர்க்கதரிசியுடைய வார்த்தை கேட்டு அப்படியே செய்தபடினால பஞ்சகாலம் முழுவதும் அவள் நல்ல திருப்தியாக சாப்பிட்டாள் என்று பார்க்க. அதனால ஹalleluya ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் டு காட். ஆமென். ஹalleluya. முதலாவது எங்கள் ஆண்டவருக்கு தான் முதல்ல தேடணும் இல்லையா? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்க. இவங்க எல்லாம் உங்களுக்கு கூட உணவு உடை உறைவிடம் அத்தனை ஆண்டு உங்களுக்கு தருவார். எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற உங்களுடைய தேவைகளை கர்த்தர் அறிந்திருக்கிறார். மத்தேயு 6வது அதிகாரத்தில் நம்ம பார்க்கிறோம். ஆமென். ஹalleluya. ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்தினால் இந்த திரளான அம்பாரம் இருக்கிறது. ஹalleluya. ஸ்தோத்திரம். அங்கே நெகேமியா 9:25 நெகேமியா சொல்லுகிறார், ஆமென், நீங்கள் புசித்து திருப்தியாகி கொழுத்து உடைய பெரிய தயையினால் செல்வமாய் வாழ்ந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் ஆசீர்வதித்தினால். ஆமென். ஹalleluya. ஸ்தோத்திரம். அங்கே உபாகமம் 33:23 கூட பார்க்கிறோம், நப்தலி கர்த்தருடைய தயவினாலே திருப்தி அடைந்து அவருடைய ஆசீர்வாதத்தினாலே அவன் நிறைந்திருப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். இப்படியா ஆண்டவர் இந்த பொருளாதார தேவைகளை கர்த்தர் என்ன பண்றார்? ஆண்டவர் சந்திக்கிற தேவனாக இருக்கிறார். அதை பற்றி கவலையே பட வேண்டிய. அவரை தேடும் பொழுது சிங்க குட்டைகள் தாட்சி அடைந்து பட்டினியாக கிடைக்கும். கர்த்தரை தேடுகளுக்கு ஒரு நன்மை குறைபடாது என்று சொல்லியிருக்கிறார். அது மாத்திரமல்ல, ஹalleluya ஸ்தோத்திரம், அவர் எல்லாவற்றையும் புசித்து திருப்பி நான் உங்களை போஷிப்பேன் என்று சொன்னவர் நிச்சயம் அவர் செய்வார். அது மாத்திரம் அல்லாது சரீர தேவைகளை பொருளாதார தேவைகளை ஆண்டவர் இந்த உலக பிரகாரமான எல்லா காரியங்களையும் ஆண்டவர் நமக்கு அதிகமாய் அவர் தந்து கொண்டே இருப்பார், குறைவதில்லை. ஆமென். அவருடைய பொக்கிஷ சாலை குறைவதில்லை. ஆமென். உலகத்தில் குறைஞ்சு போகலாம். உலகத்தில் நிறைய தேசங்களில் பற்றாக்குறை, உணவு பற்றாக்குறை. ஆமென். ஆமென். இல்லையா? ஃபுட் ஸ்கார்சிட்டி எல்லாம் செய்தித்தாளில் நான் வாசிக்கிறோம். ஆமென். எல்லா நாடுகளையும் இப்போ நேபாளில் பார்க்குறோம், அங்கே ஸ்ரீலங்காவில் பார்க்குறோம், ஆப்கானிஸ்தானில் பார்க்குறோம், நிறைய ரொமாலியா இந்த நிறைய நாடுகளில் பார்க்கும்பொழுது செய்தி தான் வருகிறது. அவங்க ரொம்ப ஆகாரத்துக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லி இல்லையா? நிறைய காரணத்துக்கு இல்லையா? சோதரம் எல்லா இடங்களிலும் அங்கே பார்க்குற பஞ்சம் இருக்கிறது. ஆனால் கர்த்தரை தேடுகளுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஆமென். ஹalleluya. கர்த்தருடைய பிள்ளைகளை அவர் நல்ல உச்சிதமான கோதுமையினால கொழுமையான கோதுமையினால அவர் போஷிப்பார், சிறந்ததை தருவார். ஆண்டவர் எப்பொழுதும் பிள்ளைகளுக்கு சிறந்ததை தருவார். முந்தி பிள்ளைகள் திருப்தி அடையட்டும். ஆமென். ஹalleluya. We are all God's children. Amen. We are chosen people. God will feed us. Hallelujah. With the good things, the best things. Amen. Hallelujah. ஆண்டவர் நமக்கு எப்பொழுதும் அதான் தருவார். ஆமென். ஹalleluya. தேவைகளை காட்டிலும் அவர் பெரியவராய் இருக்கிறார். ஆமென். அவர் பெரிய அதிசயங்களை எல்லாம் அவர் செய்வார். ஆமென். அது மாத்திரமல்ல, ஆவிக்குரிய தேவைகளை எல்லாம் ஆண்டவர் சந்திப்பேன் என்று சொல்லுகிறார். ஆமென். ஆவிக்குரிய எல்லா தேவைகள், பொருளாதாரம் மாத்திரம் நமக்கு கிடையாது இல்லையா? நமக்கு ரொம்ப முக்கியமானது எது? ஆவிக்குரிய தேவைகள், ஆவிக்குரிய காரியங்களை நம்ம என்ன பண்ண திருப்தி அடையணுங்க. ஆமென். ஹalleluya. ஸ்தோத்திரம். பொருளாதாரத்தில் திருப்தி அடையதில்லை, நமக்கு தேவை தான். நம்ம பேசிக் அடிப்படை ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நம்ம என்ன பண்ணோம்? திருப்தி அடைய வேண்டாம். ஆமென். ஹalleluya. ஸ்தோத்திரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பூமியில் இருந்தபோது மலை பிரசங்கத்தில் அவர் சொன்னார், அவர்கள் என்ன பண்ண திருப்தி அடைவார்கள். அது முந்தின வரி என்னது? ஆமென். நீதியின் மேல் பசி தாகமாய் இருப்பவர்கள் இல்லையா? சோத்திரம். பசி தாகம் இல்லையா இருக்கிற நீங்கள் பாக்கியவான்கள். ஆமென். ஹalleluya. நீதியின் மேல் பசி தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் சொல்லுங்க திருப்தி அடைவார்கள். நீதியின் மேல் பசி தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். ஆமென். நமக்கு ஒரு thirst இருக்கணுங்க, ஒரு அங்கர் இருக்கணும். பசி தாகம், அங்கர். பசி என்னது? அங்கர். தாகம் thirst நம்ம இருக்கணும். எது மேல? நீதி ஆவிக்குரிய காரியத்தின் மீது நமக்கு ஒரு தணிக்க முடியாதது இல்லையா? ஒரு தாகம் இருக்கணும். ஆண்டவர் நம்மை திருப்தி ஆக்குவாருங்க. ஆமென். ஹalleluya. ஆவிக்குரிய காரியிலே நம்ம என்னது? ஒரு பசி தாகம் இருக்கணுங்க. அதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூட யோவான இல்லையா 7வது அதிகாரத்தில் 37, 38, 39 சொன்னார். என்ன சொல்லுங்க பார்க்கலாம்.
என்ன இல்லை, யோவான் 7:37-38 அடிக்கடி சொல்லியிருக்கிறேன். அது பரிசுத்த ஆவியை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. அங்கே கடைசி நாள் 3 பிரதான நாளிலே சத்தமிட்டு சொன்னார் இயேசு, மகா சத்தமிட்டு, தாகமாயிருக்கிறவர்களே என்னிடத்தில் வாருங்கள். ஆமென், ஹல்லேலூயா. நீங்க விசுவாசிப்பீர்களா, உங்களுக்கு பரிசுத்த ஆவி உள்ளத்திலிருந்து புறப்படும், ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் உங்களிடத்தில் புறப்பட்டு போகும். அது பரிசுத்த ஆவியை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். அதனால நீங்க என்ன பண்ண, தாகமா இருக்கணும். தாகமா இருக்கிற இடத்துல வாருங்கள் என்று சொல்லுகிறார். ஆமென், ஹல்லேலூயா. அப்போது உங்களுடைய தாகம் தீர்க்கப்படும் என்று அவர் சொல்ல, ஆவிக்குரிய தாகம், ஆவியின் அபிஷேகம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பசியாக இருக்கிற நீங்கள் பாக்கியவான்கள், திருப்தி அடைவீர்கள். அழுகிற நீங்கள் பாக்கியவான்கள், இனி நகைப்பீர்கள். ஆமென். அதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த மலை பிரசங்கத்தில் அங்கே சொல்றார், மத்திய 5வது அதிகாரத்தில் 6வது வசனத்தில். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அவர் ஜெப ஆலயங்களிலே பிரசங்கித்து கொண்டிருக்கிறார் இவ்வளவு நாளா, இல்லையா? கலிலேயாவில் முதல்ல ஸ்டார்டட் இஸ் மினிஸ்ட்ரி இன் கேலிலி. ஆமென். கலிலேயாவில் தான் அவருடைய ஊழியத்தை ஆரம்பிக்கிறார். அப்படியே ஜெப ஆலயங்களை பிரசங்கித்து வரார். தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து அவர் பிரசங்கிக்கிறார். அவர் பிரசங்கம் பண்ண முதல் என்ன எதை குறித்து பிரசங்கம் பண்ணார் சொல்லுங்க? மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்து இருக்கிறது. அதான் அவருடைய பிரசங்கம். யோவான் ஸ்நானகன் என்ன பிரசங்கம் பண்ணார்? அதே தான், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்து இருக்கிறது, அவருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள். He was a forerunner. ஆமென். அவர் தான் முன்னோடி, இயேசுவுக்கு முன்னோடி, பெரிய தீர்க்கதரிசி. ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அவர் இயேசுவுக்காக வழியை ஆயத்தப்படுத்துக்காக தேவன் தெரிந்து கொண்ட பாத்திரம் யோவான் ஸ்நானகன். ஆமென், ஹல்லேலூயா. அதனால ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எங்கே பிரசங்கம் பண்ணினார்? ஜெப ஆலயங்களிலே பிரசங்கம் பண்ணினார். இப்போ 5வது அதிகாரத்தில் எங்க பிரசங்கம் பண்றாரு? மலையில் மேலே பிரசங்கம் பண்ணுகிறார். ஆமென், ஹல்லேலூயா. அவருக்கு எங்க வேணாலும் அவர் பிரசங்கம் பண்ணுவாருங்க. ஒரு புகைப்பெற்ற ஒரு இடத்துல, புகைப்பெற்ற ஒரு ஊர் தான் அவர் பிரசங்கம் பண்ணணும். விளம்பரம் நிறைந்த ஒரு இடத்துல தான் பிரசங்கம் கிடையாது. அவருக்கு புல்பிட் எது தான், இந்த புல்பிட் எது தான் அவருக்கு. இது மாதிரி ஒரு ரூம் கிடையாது, ஒன்றும் கிடையாது. திறந்த வெளி மலை மலையில் அவர் என்ன பண்ண நின்று கொண்டு பிரசங்கிக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அதனால ஆண்டவர் நமக்கு சந்தர்ப்பத்தை கொடுத்த எந்த இடத்துல எங்கேயோ ஆண்டவரை குறித்து பிரசங்கிப்பதற்கு நம்ம தயாரா இருக்கணுங்க. ஆமென், ஹல்லேலூயா. Jesus was preaching in synagogue, now he stand அங்கே உட்கார்ந்து கொண்டு வாய் திறந்து பிரசங்கிக்கிறார் பார்க்கிறோம். அங்கே மலை மீது அங்கே பிரசங்கம் பண்ணுகிறார். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அவருடைய முக்கியமான ஒரு செய்தி, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது என்று தான் அதை பார்க்க அவர் வல்லமையாய் அவர் பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தார் என்று பார்க்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அது ஒரு சாதாரண மலை, அது ஒரு சீயோன் மலை கூட கிடையாது, ஒரு பரிசுத்த சீயோன் மலை இல்லை. He was preaching on the ordinary mountain. ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக, ஸ்தோத்திரம். ஓ க்ளோரி. நாம் அப்படி தான் செய்ய வேண்டும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அங்கே எதை குறித்து அவர் விவரித்து சொல்லி கொண்டிருக்கிறார் சொல்லுங்க? எழுதியிருக்கிறதே எதை குறித்து சொல்றாரு? நியாயப்பிரமாணத்தை குறித்து அவர் சொல்லி கொண்டிருக்கிறார். ஆமென். He was explaining about the law of Moses. ஆமென், ஹல்லேலூயா. மோசே எழுதி கொடுத்ததுல இப்படி எழுதியிருக்கிறதே. ஆமென், ஹல்லேலூயா. கொலை செய்யாதிருப்பாயாக. ஆமென். என்ன அப்புறம்? விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக. இப்படிதான் எழுதியிருக்கிறதே, நான் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னா எக்ஸ்பிளைன்ஸ். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அங்கே பார்க்குறோம், அங்கே சரியான இடத்துல அங்கே நின்று அவங்க பார்க்குறோம், அங்கே நிறைய அவர் விவரிக்கிறதை பார்க்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஓ க்ளோரி. அங்கே ஆண்டவர் மோசேக்கு நியாயப்பிரமாணத்தை எங்க கொடுத்தாரு? மலை மீது கொடுத்தார். ஆமென், ஹல்லேலூயா. Praise God. Amen. God gave to Moses, amen, on the mountain. Amen. இப்பொழுது ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அங்கே 10 கற்பனை கொடுப்பதற்கு தேவன் பரலோகத்திலிருந்து சீனாய் மலை மீது இறங்கினார். ஆமென். எங்க இறங்கினார்? அங்கே மலை மீது இறங்கினார். எங்க இருந்தது? பரலோகத்திலிருந்து. எதுக்காக? 10 கட்டளைகளை, நியாயப்பிரமாணத்தை கொடுப்பதற்காக அங்கே இறங்கினார் என்று பார்க்கிறோம். ஆமென். தேவன் பரத்திலிருந்து இறங்கினார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தை விளக்குவதற்கு அங்கே மலை மீது ஏறுகிறார். ஆமென், ஆமென். He climbed. ஆமென், ஹல்லேலூயா. அங்கே God came down, Jesus climbed on the mountain. ஆமென். பாருங்களேன், வித்தியாசம் இல்லையா? அங்கே பரத்திலிருந்து தேவன் நியாயப்பிரமாணத்தை கொடுக்க வந்தார். அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அங்கே மலை மீது ஏறி அங்கே உட்கார்ந்து நியாயப்பிரமாணத்தை விளக்கி காட்டினார். ஆமென்,
ஹல்லேலூயா. ரொம்ப ஆச்சரியமா அதான் அந்த நீதியின் மேல் பசி தாகத்தை குறித்து அவங்க இருக்க வேண்டும் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அருமையாய் விளக்குகிறதை பார்க்க முடிகிறது. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. அங்கே மோசேக்கு நியாயப்பிரமாணத்தை கொடுக்கும்போது என்ன சத்தத்தை கேட்டானாமா? அவன் கேட்டாங்க, இடி முழக்கத்தின் சத்தத்தை கேட்டார்கள். ஆமென், இடி முழக்கம். ஹல்லேலூயா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தை விளக்கும் பொழுது அவருடைய கிருபையுள்ள வார்த்தை, ஒரு மென்மையான வார்த்தை, ஒரு இல்லையா மென்மையான வார்த்தை, அங்கே ஒரு சத்தம் இல்லை. ஆமென், ஹல்லேலூயா. கிருபையுள்ள வார்த்தையை இயேசுவின் வாயிலிருந்து கேட்டார்கள் என்று பார்க்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. அதான் வித்தியாசம். ஆமென், அங்கே நியாயப்பிரமாணத்துக்கும் அங்கே கிருபைக்கும் உள்ள வித்தியாசத்தை குறித்து நம்ம இங்கே கேள்விப்படுகிறோம். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அங்கே ஜனங்களை பார்த்து மோசே சொன்னது என்னங்க சொல்லுங்க? ஆண்டவர் நியாயப்பிரமாணத்தை கொடுக்கும்போது ஜனங்களை பார்த்து என்ன சொன்னாங்க? இந்த மலையினிடத்திற்கு நீங்கள் யாரும் வராதீங்க, மலை கிட்ட யாரும் வராதீங்க, மலை கிட்ட வராதீங்க. ஆமென், ஹல்லேலூயா. அவ்வளோதான், மலை கிட்ட வந்தீங்கன்னா அவ்வளோதான். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? இன்வைட்டட் பீப்புள் கம் டு மீ, கமன் டு மீ. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் இடத்தில் வாருங்கள் என்று இயேசு அந்த கிருபையுள்ள வார்த்தையை, அவர் கம்பேஷனட் ஜீசஸ், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. ஆமென், ஹல்லேலூயா. அதனால் ஆண்டவர் அங்கே வாயை திறந்தாங்க சொன்னது அதான். ஹல்லேலூயா. நீதியின் மேல் பசித்தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இல்லையா திருப்தி அடைவார்கள். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதனால் ஆவிக்குரிய காரியத்தில் நம்ம என்ன செய்யணும்? மிகவும் ஆவல் உள்ளவர்களா, வாஞ்ச உள்ளவர்களா, பொருளாதாரத்தை காட்டிலும் நம்ம எதன் மீது அதிகமாக வாஞ்சியா இருக்கணும் சொல்லுங்க? ஆவிக்குரிய காரியங்கள். சொல்லுங்க, ஆவிக்குரிய காரியத்தில் அதிகமாக இருக்கும் இல்லையா? மனிதன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் என்ன லாபம்? உலகத்தையும் உங்களுக்கு கொடுத்துட்டாங்க, எல்லாத்தையும் கொடுத்துட்டாங்க, நீங்க கேட்கறதெல்லாம் கொடுத்துட்டாங்க. ஆனால் நீங்க இயேசுவே இல்லாமல் நீங்க மரித்து போனாலும் எங்க போவீங்க சொல்லுங்க? அதனால தான் first we should give first preference to God. Seek the kingdom of God. மனிதன் உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும், அதற்காக நீங்க ஓடி ஓடி உழைக்க என்ன செய்தாலும், நம்ம முதல் தேவனுடைய ராஜ்யத்தை மறக்கவே கூடாது. தேவனை மறந்துடாதீங்க. ஃபர்ஸ்ட் give to God's hallelujah work. ஆமென். அதனால தான் சொல்றார் இல்லையா, ஸ்தோத்திரம். அதாவது அவர் மீது வாஞ்சை நம்ம இருக்கணும் இல்லையா, ஸ்தோத்திரம். சங்கீதம் 42, 1, 2, 3 நமக்கு தெரியும். மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என் ஆத்துமாவை வாஞ்சித்து கதறுகிறது. என் ஆத்துமா தேவன் மேல், ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமாயிருக்கிறது. நான் எப்பொழுது தேவனுடைய சன்னதியில் வந்து நிற்பேன்? என் தேவன் எங்கே என்று அவர்கள் நாள்தோறும் என்னிடத்தில் சொல்வடுகிறபடினால் இரவும் பகலும் என் கண்ணீர் எனக்கு உணவாயிற்று சொல்லுகிறார். ஆமென், ஹல்லேலூயா. சங்கீதம் 63, 1 சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனே நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன். வறண்டதும் விடாய்த்ததுமான தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உம்மேல் தாகமாயிருக்கிறது. என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது. ஆத்துமா மாம்சம் இல்லையா வாஞ்சிக்கணும் இல்லையா? நம்ம ஆத்துமா இல்லையா, நம்முடைய எண்ணங்கள், நம்ம நினைவுகள், சிந்தனைகள் எல்லாமே ஆண்டவர் 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 அவர் மேலே நமக்கு தாகமா இருக்கா? அதிகாலமே ஆண்டவரை நம்ம தேடுறோமா? ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால ஆண்டவர் சங்கீதக்காரன் சொல்லுகிறது போல நம்முடைய வாஞ்சை இல்லையா, ஸ்தோத்திரம், அவர் மீது இருக்கும்போது நம்ம திருப்தி, ஆவிக்குரிய காரியத்தில் ஆவிக்குரிய நன்மைகளால் நம்ம திருப்தி அடைவோம். ஆமென். ஆண்டவர் வரங்களை தருவார், ஹல்லேலூயா, வெளிப்பாடுகளை தருவார், எல்லா காரியங்களையும் அவர் தருவாருங்க. ஆமென், ஹல்லேலூயா. அதனால என்ன பண்ண, ஆத்துமா நம்ம திருப்தி அடையும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். சங்கீதத்தில் நான் பார்க்கிறேன் 63, 6, 5 கூட பார்க்கிறோம், நினைத்தையும் கொழுப்பையும் உண்டது போல என் ஆத்துமா திருப்தி ஆகும். என் வாய் ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் உம்மை போற்றும். என் வாய் ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் ஆத்துமா திருப்தியாகும். அதான் ஆவி, ஆத்துமா, சரீரம், அதெல்லாம் சொல்லப்படும். சங்கீதம் 84, 2 சொல்லப்படு, என் ஆத்துமா கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களின் மேல் வாஞ்சையும் தவணமாய் இருக்கிறது. என் இருதயமும் என் மாம்சமும் ஜீவனுள்ள தேவன் மேல தான். இருதயம், மாம்சம், ஆத்துமா எல்லாமே, ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதும் என்ன பண்ணா ஆண்டவர் மீதே வாஞ்சா இருக்கணுங்க. பொருளாதாரம் நமக்கு தேவைதான் இல்லையா, சோத்திரம். எல்லாம் சாப்பாடு, உணவு, உடை, உறைவிடம் தேவைதான். உயர்வு தேவை, மேன்மை தேவை, எல்லாம் தேவைதான். ஆண்டவர் சமூகத்தை முதல்ல நீங்க தேடும்போது இவை எல்லாமே கிடைக்கும் சொல்றார் ஆண்டவர். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள், இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் இல்லையா. பொருளாதாரத்தை பின்னாடி ஓடாதீங்க. முதல்ல யார் மேலதான்? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்க, அப்போது எல்லாமே கிடைச்சிடும். அதனால முதலிடம் ஆண்டவருக்கு தான். ஹல்லேலூயா.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாம் ஆண்டவருக்கு தான் மகிமை செலுத்தணும். ஆண்டவருக்கு தான் எல்லாவற்றையும் துதியை நம்ம சொல்லி வரணும். ஆமென். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். ஆண்டவர் எல்லாவற்றையும் அவர் சந்திக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஓ க்ளோரி. நீதி இல்லையா? நீதின்னு சொல்லும்போது எல்லா ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களும் அதில் அடங்கி இருக்கிறது. ஆமென். நம்ம எல்லாரும் ஆண்டவரால் நம்ம கிரயம் செலுத்தி வாங்கப்பட்டிருக்கிறோம். அவர் கிரயம் செலுத்தினார். அவர் புதிய சிருஷ்டியை மாற்றிருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய சாயலிலே நாம் மாற்றப்பட்டிருக்கிறோம். ஆமென். ஒரு புதிய நம்பிக்கை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது இல்லையா? ஸ்தோத்திரம். ஓ அப்படியே இல்லையா? விசுவாசத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். இது எல்லாமே தேவனிடத்திலிருந்து ஹல்லேலூயா நம்ம நீதிமானாய் ஆண்டவர் மாற்றிருக்கிறார். எல்லாமே தேவனுடைய நீதி. எல்லா ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள்லாம் தேவனுடைய நீதியாக இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். அதனால் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக ரொம்ப கவனமாக நீதியின் மேல் நம்ம பசி தாகமுள்ளவர் இருக்கணும். அதை நம்ம தேட வேண்டாம். ஆண்டவருடைய ஸ்தோத்திரம். ஆமென். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். ஆண்டவர் நிச்சயம் ஹல்லேலூயா நமக்கு தருவார், திருப்தி அடைய செய்வார். அதற்காக நம்ம ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களுக்காகவும் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஒரு முழு ஹல்லேலூயா உண்மையான மனதோடு கூட நம்ம தேட வேண்டும். ஆமென். ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களுக்காக ஹல்லேலூயா நம்ம முழு மனதோடு கூட நம்ம வாஞ்சிக்குவது அவசியமாக இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். பசி தாகம் என்பது ஹல்லேலூயா அது டெம்பரரியா பெர்மனண்டா? பசி தாகம் ஒரு நேரம் சாப்பிட்டா முடிஞ்சிருமா கதை? எப்படி சொல்லுங்க? எத்தனை வேளை சாப்பிடணும் ஒரு நாளைக்கு? காலையில் இருந்தால் டீ குடிக்கிறோம், அதன் பிறகு பிரேக்ஃபாஸ்ட் இருக்குது, அப்புறம் லஞ்ச் இருக்குது, அப்புறம் ஈவினிங் இல்லையா அது ஒரு இது இருக்குது. ஆமாம், டீ ஏதோ எல்லாம் ஸ்நாக்ஸ்லாம் இருக்குது, அப்புறம் நைட் டின்னர் இருக்கிறது. இப்போ நம்ம சரீரத்துக்காக என்ன பண்ணுறோம்? பசி எடுக்கணும்ல, பசி தண்ணி குடிக்கிறோம் இல்லையா? தாகம், பசி தாகம் அது என்ன கிடையாது, டெம்பரரி, அது எப்பொழுதும் பெர்மனெண்ட்டாக இருக்கும். அதே போல தான் நம்ம பசி தாகம், நீதியின் மேல் பசி தாகம் உள்ளவர்களாக நம்ம இருக்கணும். ஏதோ ஒரு நாள் வந்துட்டு சபையில் ஒரு 2 மணி நேரம் இருந்துட்டு போகிறது கிடையாது. எப்பொழுதும் பசி தாகம் உள்ளவர்களாய் ஆவிக்குரிய காரியங்களில், ஆண்டவருடைய காரியங்களில், ஆவிக்குரிய காரியங்களில் எப்பொழுதும் பசி தாகம். பசி தாகம் குறையுமா? குறைவா சொல்லுங்க. அப்போ ஆவிக்குரிய காரியங்கள் என்ன செய்யணும்? பசி தாகம் உடையவர்களாய் இருக்க வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு மகிமை உண்டு. அது என்னது? அது எபிரேயில் அதுன்னா வலுவான வாஞ்சை, ஸ்ட்ராங் டிசையர். ஆமென். வலுவான வாஞ்சை இருக்கணும். இதில் பசி தாகினது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் இல்லையா? இல்லையா ஸ்தோத்திரம்? பேஷன் இல்லையா ஸ்தோத்திரம்? அதாவது நம்ம தணிக்க முடியாத ஒரு தாகம் அங்கே ஆண்டவர் மீது இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஆமென். அதில் ஒரே நேரத்தில் நம்ம சாப்பிட்டு நம்ம திருப்தி அடைய முடியாது, அதை சாப்பிட்டு கொண்டே இருக்கிறோம். அதே போல் நம்முடைய ஆத்துமா ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா நீதியின் மேல் பசி தாகம் உள்ளவர்களை அப்பொழுது ஆண்டவர் திருப்திப்படுத்துவேன் என்று சொல்லார். திருப்தி அடைவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. பசி உள்ளவர்களை நன்மையால் நிரப்புவேன் என்று சொல்லுகிறார். ஆத்துமாவை கர்த்தர் திருப்தியாக்கி, பசியுள்ள ஆத்துமாவை, தவணமுள்ள ஆத்துமாவை கர்த்தர் திருப்தியாக்குவார், அவர் நன்மையினால் நிரப்புவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நான் விடாய்த்த ஆத்துமாவை சம்பூர்ணமடைய செய்வேன் என்று சொல்லுகிறார். நானோ நீதியில் உம்முடைய முகத்தை தரிசிப்பேன், நான் விழிக்கும் போது உமது சாயலால் திருப்தி ஆவேன். ஆமென். ரொம்ப ஆண்டவர் இல்லையா எழுந்துரு, ஆண்டுடைய அவரை தரிசிக்கணுங்க, அவருடைய சாயலால் நான் திருப்தி ஆவேன் சங்கீதக்காரன் சொல்றார். அதனால ஆண்டவர் நம்ம தரிசிக்கணும். நீதியில் உம்முடைய முகத்தை தரிசிப்பேன், நான் விழிக்கும் போது உமது சாயலால் திருப்தி ஆவேன் என்று சொல்லுகிறார். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக ஸ்தோத்திரம். அதனால் நிறைய காரியங்கள் இருக்கிறது. ஆண்டு நம்மை திருப்திப்படுத்துவார் என்று நாம் பார்க்கிறோம். ஆவிக்குரிய நன்மை இல்லையா, பொருளாதார நன்மை, சரீர தேவைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் நம்மை திருப்தியாக்க, நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குவேன், நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்குவேன் என்று சொல்லுகிறார். கிருபையினாலே அவர் திருப்தியாக்குவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசாயா 58:11 எல்லாருக்கும் தெரிந்த வசனம் சொல்லுங்க. 58:11. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நித்தமும் நடத்தி மகா வறட்சியான காலங்கள். ஆமென். கர்த்தர் நித்தம் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி, உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுழுதாக்குவார். நீ நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். ஆமென். ஹல்லேலூயா. எல்லா காரியத்திலும், ஆவிக்குரிய காரியம், பொருளாதார காரியம், உலகப்புறான எல்லா காரியத்திலும் நம்ம என்ன பண்ணோம்? குறையவே குறையாதுங்க. ஆமென். ஒரு நீர்ப்பாய்ச்சலான தோட்டம், அங்கே எப்பொழுது என்ன பண்ணோம்? அங்கே கனி கொடுத்து கொண்டே இருக்கும்.
தண்ணீர் பாய்ச்சப்படுகிற தோட்டம் எப்படி இருக்கும்? எப்பொழுதும் அங்கே கனி கொடுப்பதிலே குறைவதில்லை. நாம் அப்படிதான் இருக்கணும் ஆவிக்குரிய காரியத்தில். ஆமென். எப்பொழுதும் கனி கொடுக்கிறவர்களாய் மாற வேண்டும். ஆமென். கனி கொடுப்போம். ஆமென். ஆவியின் கனி கலாத்தியர் 5:22 நமக்கு தெரியும். ஆமென். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். அதாங்க பார்க்கிறோம். ஹல்லேலூயா. கனி கொடுக்கிறவர்களாய் மாற்றம். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். நீர்ப்பாய்ச்சலான தோட்டம் எப்பொழுதும் கனி கொடுக்கும். நம் தேவ ஜனம் அப்படிதான் கொடுக்க வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. ஒருவேளை இந்த உலகத்திலே சீசன் இல்லையா, காலங்கள் மாறலாம். ஆமென். அங்க சில நேரங்களில் பஞ்சம் வரலாம் இல்லையா, சோத்திரம் எல்லாம் மாறிவிடலாம். ஆனால் பரிசுத்தவான்களுக்கோ ஒருபோதும் அந்த பஞ்சம் வரக்கூடாது. ஆமென். ஆவிக்குரிய காரியத்தில் அவர்கள் எப்பொழுதும் நீர்ப்பாய்ச்சலான தோட்டம், வற்றாத நீரூற்றை போல அவர்கள் இருக்க வேண்டும் என்றுதான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். அவர்கள் நற்கிரியை செய்வதிலே குறைந்து போகவே மாட்டாங்க. நற்கிரியைகள் இல்லையா, நற்கை சுவிசேஷம் அறிவிக்கிறது, நற்கிரியை செய்கிறது இல்லையா, ஹல்லேலூயா, அதில் குறைந்து போகவே மாட்டார்கள். யாரு? ஆண்டவருடைய பிள்ளைகள். ஆமென். தேவனுடைய பரிசுத்தவான்கள். ஆமென். they will not stop doing good work. ஆமென். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். அவர்கள் எப்பொழுதும் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் நல்ல குணங்களோட கூட, நல்ல நற்கிரிகளோடு கூட எப்பொழுதும் அவர்கள் நிறைந்திருப்பார்கள். ஆமென். they will be filled with hallelujah good character and good deeds always. ஆமென். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். அதனால தான் நம்ம நித்தமும் அவரை நடத்துவார் இல்லையா. உலகம் இல்லையா சீசன்லாம் மாறலாம் இல்லையா, ஆனால் பரிசுத்தவான்களுக்கு அது மாறுவதில்லை. ஆமென். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். அவர்கள் குறைந்து போவதில்லை, அவர்கள் ஏழையாய் மாறுவதில்லை, தரித்திரராய் மாறுவதில்லை. ஆண்டவருக்கென்று தாராளமாய் ஹல்லேலூயா கொடுக்கிறவர்கள் அவர்கள் தரித்திரராய் மாறுவதில்லை. ஆவிக்குரிய காரியத்திலேயும் இல்லையா உலகபரமான காரியத்திலேயும். ஆமென். ஹல்லேலூயா. அவர்கள் ஐஸ்வர்யம் குறைந்து போவதில்லை. ஆமென். அது ஒரு நாளும் குறையவே குறையாது இல்லையா. தேவனுடைய பிள்ளைகளுடைய ஐஸ்வர்யம் ஒரு நாளும் குறைவாது. ஏன்னா நம்முடைய தேவன் யாரு? அவர் ஐஸ்வர்யம் உள்ளவர். அவர் எப்போது குறையுமா? அவர் வாரி வழங்கி கொண்டே இருப்பார். ஆமென். ஹல்லேலூயா. அதனால தான் அவர் மீது நம்பிக்கை வேணும். ஐஸ்வர்யத்தின இல்லையா உலக பிரகமனக்கார நம்பிக்கை, ஆண்டவர் மீது நம்பிக்கை வைப்போம். ஆமென். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். ஆமென். ஹல்லேலூயா. அது யோவேல் பார்க்குறோம் இல்லையா. சீயோன் குமாரிலே நான் உங்களிடத்தில் அணிவில்லாத போகிறோம், நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். ஆமென். ஆண்டு நம்மை அதிசயமாய் நடத்தி வருகிற தேவன். 40 ஆண்டுகள் அங்கே இஸ்ரவேல் ஜனங்களை ஆச்சரியமாக அற்புதமாய் நடத்திறா இல்லையா. அங்கே எல்லாரும் தேல் எல்லாம் இருந்தது, கொல்லிவாய் சர்ப்பம் இருந்தது, எவ்வளோ பிரச்சனை, எதிராளிகள் இருந்தார்கள். ஆண்டவர் எங்கே செங்கடல் இருந்தது, எரிகோ இருந்தது, எல்லாவற்றையும் தகர்த்தெறிந்த ஆண்டவர் அருமையாய், ஆண்டவர் 40 ஆண்டுகள் அவளை அருமையாய் போஷித்து இல்லையா பசிக்கு ஆகாரத்தை தந்தார் இல்லையா, கண்மலையை திறந்தார் தாகத்தை தீக்குவதற்கு. அப்படிப்பட்ட தேவன் இன்றைக்கு ஒரு மாறாதவராக இருக்கிறார். ஆண்டவர் நம்மையும் அவர் நடத்துவார். நம்முடைய பசி, நம்முடைய தாகத்தை அவர் திருப்தியடை செய்வார். ஆமென். ஹல்லேலூயா. அதற்கு என்ன செய்யணும்? அவர் அருமையாய் இஸ்ரவேல் நடத்தினவர், இன்றைக்கும் நம்மை நடத்துவார். கர்த்தரின் மேய்ப்பராக இருக்க நான் தாழ்ச்சி அடையேன். அவர் புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அணை கொண்டு போய் விடுவார். ஆமென். ஹல்லேலூயா. அவர் அதிசயங்களை செய்கிற தேவன். ஆமென். ஹல்லேலூயா. அதற்கு ஆண்டவர் நாம் துதித்து கொண்டே இருக்க வேண்டும் இல்லையா. ஆண்டவர் செய்த எல்லா நன்மைகளையும் இல்லை எல்லாவற்றையும் மாற்றின தேவனை நினைத்து அவரை தொழுது கொள்ள வேண்டும், துதிக்க வேண்டும், அவருக்கு நன்றி செலுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். எப்பொழுதும் எல்லாவற்றிற்காகவும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செய்யுங்கள். ஆமென். அதான் சொல்லப்பட்டிருக்கிறது இல்லையா ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அவர் நாமத்தை துதிப்பீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரம் செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஆண்டவரை செய்த எல்லா நன்மைகளுக்காக அவரை நன்றி மறக்காமல் ஆண்டவர் செய்த எல்லா நன்மைகள், ஆவிக்குரிய நன்மைகள், பொருளாதார தேவைகள், அதுமல்ல சரீர தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்திருக்கிறாரு. அதற்கு நன்மை செய்து அவருக்கு தேங்க் பண்ணிக்கிட்டே இருங்க, ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருங்க, அவரை துதித்து கொண்டே இருங்க, அவரை ஆராதனை பண்ணி கொண்டே இருங்க, தொழுது கொண்டே இருங்க. இன்றைக்கு வாசித்த சங்கீதெல்லாம் சொல்லுவது தொழுது கொள்ளுங்கள், தொழுது கொள்ளுங்கள், தொழுது கொண்டோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. அதே போல இல்லையா ஸ்தோத்திரம். அவர் நீ பகலிலே மேகஸ்தம்பத்தினாலும் அவள் நடக்க வேண்டிய வழியை அவர்களுக்கு வெளிச்சமாக, இரவிலே அக்னி ஸ்தம்பத்தினால் அவர்களை வழி நடத்தினீர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். அவர்கள் இரவும் பகலும் வழி இல்லையா நடக்க கூடும்படிக்கு கர்த்தர் பகலில் அவர்களை வழி நடத்த மேகஸ்தம்பத்திலும் இரவிலே அவர்களுக்கு வெளிச்சம் காட்ட அக்னி ஸ்தம்பத்திலும் அவர்களுக்கு முன் சென்றார். God will go before us. ஆமென். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். வழியை அவர் செவ்வை பண்ணுவார், கோணலானவைகளை அவர் செவ்வை பண்ணுவார். பகலிலே மேகஸ்தம்பம், இரவில் அக்னி ஸ்தம்பம் அவர் ஜனங்களிலிருந்து விலகி போகவே இல்லை. ஆமென். ஹல்லேலூயா.
தம்முடைய ஜனங்கள் வனாந்தரத்தில் நடத்தினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. சங்கீதம் 136:16 தம்முடைய ஜனங்களை வனாந்தரத்தில் நடத்தினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். அவருடைய கிருபை என்றும் உள்ளது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை. ஆண்டவர் பெரிய வனாந்தர வழியாய் ஆண்டவர் நடத்தி வந்தார். அல்லே ஆண்டவரை நம்ம செய்த எல்லா அவரை துதிக்க வேண்டும். ஆண்டவர் நமக்கு பெரிய காரியங்களை செய்திருக்கிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ வெட்கப்பட்டு போவதில்லை என்று அவர் சொல்லுகிறார். ஆமென். கர்த்தருடைய நாம துதிப்பீர்கள், என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. அந்நியர்கள் சாப்பிட்டார்கள், அவர் விதைத்ததை அவள் அறுக்கவில்லை. அந்நியர்கள் பகைஞர்கள் வந்து சாப்பிட்டார்கள். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்து நடக்கிற மனிதன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படும். அவன் கையின் பிரயாசத்தை அவனே சாப்பிடுவான். எனிமி வந்து தொட முடியாது. ஆமென். மீதியானர் வர முடியாது, எனிமி வர முடியாது. ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அவனே சாப்பிடுவான் என்று நான் பார்க்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக 61:7 ஏசாயா, உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையாய் பலன் வரும். ஆமென். லட்சைக்கு பதிலாய் தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள். அதனை பற்றி தங்கள் தேசத்தில் இரட்டிப்பான சுதந்திரம் அடைவார். நித்திய மகிழ்ச்சி அவளுக்கு உண்டாகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சப்பனியா 3:19 எல்லாருக்கும் தெரியும். இதோ அக்காலத்தில் உன்னை சிறுமைப்படுத்தின யாவரையும் தண்டிப்பேன், இல்லையா, நொண்டியானவனை ரட்சித்து தள்ளுண்டவனை சேர்த்து கொள்ளுவேன். அவர்கள் வெட்கம் அனுபவித்த சகல தேசங்களிலும் அவர்களுக்கு சொல்லுங்க புகழ்ச்சியும் கீர்த்தியுமாய் உண்டாக செய்வேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. சோதனை எல்லாரும் எழுந்து நிற்போம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இந்த வாக்குத்தத்தம் ஆண்டவருக்கு உண்மையுள்ளவர்களுக்கும் ஆண்டவர் சமூகத்தில் தாழ்மையாக இருக்கிறவர்களுக்கும் அது கிடைக்கும். All of this promise is given to the faithful to God and humble people. Amen. Hallelujah. Ori kashamala labarabadi nikaralama rabaduralaba rabala shangaralaba lagaduri garalabalaba command alibera baduri karalama bara shangaralaba lagaduri garalaba. யாராவது ஹல்லேலூயா ஆவியானவர் ஏவப்பட்டால் இந்த செய்தியினுடைய ஆசீர்வாதத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. கர்த்தருடைய பிள்ளைகளை ஆண்டவர் போஷித்து அவர் திருப்திப்படுத்துவார், அருமையாய் அதிசயமாய் நடத்துவார். அதை நடத்தி வந்த தேவனை நம்ம துதிக்கணும். நாங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆமென். ஆண்டவர் இந்த பாடல் மூலமாய் எல்லாவற்றையும் ஆண்டு உறுதிப்படுத்தியிருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகுது. யாராவது ஒரு ஜெபம் பண்ணுங்க சீக்கிரம். பின்மாரியும் பொழிய செய்கிற தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திரம் தாப்பனே, உமக்கு நன்றி ஏசப்பா. நன்றி தாப்பனே, உம்மை துதிக்கிறோம். நீர் கர்த்தாவே, நாங்கள் உம்முடைய கரத்திலே எங்களுடைய ஆசீர்வாதங்களை கொடுக்கும் பொழுது நீர் ஆசீர்வதித்து பல மடங்காய் ஆண்டவர் பெருக பண்ணி திரும்ப தருகிறவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திரம் தாப்பனே, உமக்கு நன்றி. நீர் திரும்ப தருகிற தேவன், நல்ல தேவன் அப்பா. உம்மை துதிக்கிறோம் ஏசப்பா, உம்மை துதிக்கிறோம். நீர் செய்த சகல உபகாரங்களுக்காகவும் நாங்கள் உமக்கு எண்ணத்தை செலுத்துவோம். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு உம்மை தொழுது கொள்வதை தவிர வேறு ஒன்று எங்களுக்கு செய்ய தெரியாத ஆண்டவரே அப்பா. உம்மை தொழுது கொள்ள கர்த்தர்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. உமக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். எங்களுக்கு முன்னும் பின்னும் சென்று எங்களை பாதுகாக்கிற நல்ல தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். மேக ஸ்தம்பத்தினாலும் இரவிலே அக்கினி ஸ்தம்பத்தினாலும் எங்களை நடத்துகிற தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றி இயேசுவே அப்பா. உமக்கு போவதில்லை, இல்லை, தலைகுனிவு இல்லை, வைப்பேன் என்று சொல்லி தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திரம் அப்பா. நீர் பேசி நம்முடைய வார்த்தைகளுக்காக உம்முடைய வாக்கு தத்தங்களுக்காக நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் தாப்பனே அப்பா. உமக்கு நன்றி. நாங்கள் முடிவு பரிந்தும் உமக்கு நன்றி உள்ளவர்களாக உம்மை தொழுது கொள்கிறவர்களாக தாழ்மையுடன் உம்மை ஆராதிக்கிறவர்களாக விளங்க கர்த்தர்களுக்கு உதவி செய்வனமாய் ஜெபிக்கிறோம். வந்த ஒவ்வொரு அருமையான பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியம். விசேஷமா இன்றைக்கு பிறந்த நாளை காணும் சகோதரர் சாமுவேல் அவரையும் ஆசீர்வதியும். Yes Father, bless him Lord. இன்று பேசின உம்முடைய வார்த்தைகள் அவருக்கு என்று நாங்கள் சொல்கிறோம் அப்பா. உமக்கு நன்றி. நன்றி. எங்களை தாழ்த்தி உடைய கரத்திலே தருகிறோம். வழி நடத்தும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே. கர்த்தர் ஜெபத்தை கேட்டு அப்படியே செய்ய போகிற கரங்களை தட்டி உற்சாகமாய் ஸ்தோத்திரம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் நம் அனைவரோட சகல பரிசுத்தவான்களோடும் என்றென்றைக்கும் இருப்பதாக. ஆமேன். ஆமேன். அல்லேலூயா.
அல்லேலூயா அல்லேலூயா